அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். நண்பர்களே, இந்தியாவுக்கு எதிராக கொடி தூக்கிட்டு இருந்த சீனா கிட்ட போய் சரண்டர் ஆகி கிடந்த மாலத்தீவை இப்பொழுது இந்தியாவிடம் மண்டியிட வச்சிருக்கிறாரு திரு மோடி அவர்கள். மாலத்தீவை இந்தியாவிடம் எப்படி மண்டியிட வச்சாரு மோடி அப்படிங்கிற கதையை கேட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு புல்லரிக்கும் நண்பர்களே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை கையில் எடுத்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மாலத்தீவை இந்தியாவிடம் மண்டியிட வைத்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குதுலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். காலம் காலமாகவே மாலத்தீவு இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனாகவே இருந்து வந்தது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, மாலத்தீவில் ஒரு தீவை இந்தியா குத்தகைக்கு எடுத்து அங்கே ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தை, முப்படைகளுக்கான தளத்தை அமைப்பதற்கெல்லாம் இந்தியா திட்டமிட்டிருந்தது. அப்படின்னா இந்தியா மாலத்தீவோடு எவ்வளவு நெருக்கமான ஒரு நட்பை கொண்டிருந்திருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். கோவிட் காலத்தில் இந்தியா பல நாடுகளுக்கு கோவிட் வேக்சினை அனுப்பி உதவி செய்தது இல்லையா? பல ஏழை நாடுகளுக்கு நம்ம இலவசமாகவே கொடுத்தோம். அந்த லிஸ்டில் முதல் லிஸ்டிலேயே வந்தது மாலத்தீவு. அந்த அளவுக்கு இந்தியாவோடு ஒரு நெருக்கம் காண்பித்து வந்து இருக்குது மாலத்தீவு காலம் காலமாகவே. ஆனாலும் கூட கடந்த சில ஆண்டுகளாக இந்த போக்கில் மாலத்தீவிடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முகமது மொய்சு அப்படிங்கிற ஒரு மனுஷன் மாலத்தீவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எலெக்ஷனில் நிற்கும் போதே இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கையில் எடுத்து தான் அவர் எலெக்ஷனே ஜெயிச்சானா பார்த்துக்கோங்களேன். இந்தியாவை வெளியேறு, ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த போது நாம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்தியாவே வெளியேறு, இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கையில் எடுத்து தான் இந்த மொய்சு அங்கே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டே வந்தார். அதற்கு பிறகு அவர் இந்தியாவோடான எல்லா நல்ல உறவையும் கெடுத்து குடிச்சவராகினதை அவர் பதவியேற்ற பிறகு முதல் பயணமாக அவர் சீனாவுக்கு தான் போனார். சீனாவிடம் போய் சரண்டர் ஆனார். சீனாவிடம் பல உதவிகளை நாடி போனார், பல சப்போர்ட்டை நாடி போனார். அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, சீனாவுடைய தயவு இருந்தால் நாம் இந்தியாவை கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டார் அவர். இதற்கு காரணம் இல்லாமல்லாம் இல்லை நண்பர்களே. மாலத்தீவு இன்றைக்கு பெரிய அளவில் கடனில் சிக்கி இருக்கிற நாடாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அதனுடைய ஜிடிபி இருக்குது இல்லையா, அதனுடைய வருடாந்திர கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், அதாவது அதனுடைய வருடாந்திர பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த அளவை விட 110 மடங்கு மாலத்தீவுக்கு கடன் இருக்குது, வெளிநாட்டு கடன் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது மாலத்தீவு ஒவ்வொரு வருடமும் பொருளாதார ரீதியாக என்ன ஈட்டுகிறதோ அதை விட 110 மடங்கு அதுக்கு கடன் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடன். அந்த வெளிநாட்டு கடனில் கிட்டத்தட்ட 60% சீனாவிடம் அது வாங்கின கடன் தான் நண்பர்களே. அப்போது எந்த அளவுக்கு அது சீனாவை கண்டு பயப்படும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை ஒரு நல்ல விஷயமாக மொய்சு எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன கணக்கு போட்டிருக்கிறாரு, சீனா இத்தனை காலமாக நமக்கு நல்லது செஞ்சுருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு உதவி செஞ்சுருக்குது, அதனால தான் சீனா நமக்கு நிறைய கடன் உதவி கொடுத்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்டையும் இதை ஒரு பிரச்சனையாக கொண்டுகிட்டு போய் அதற்கு பிறகு இந்தியாவோடான உறவையே கெடுத்து குடிச்சவராகினாரு. இந்தியாவும் ஒரு அளவுக்கு மேலே பொறுமை காக்க முடியாமல் மாலத்தீவை வச்சு செஞ்சதை நாம் பார்த்தோம் நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் மாலத்தீவை சேர்ந்தவர்கள், ஏன் இந்த மொய்சு பதவியேற்ற பிறகு அங்கே இருந்த சில அமைச்சர்கள் கூட பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியர்கள், லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்களுடைய மாலத்தீவு
டூர் பயணத்தையே ரத்து செய்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதனால மாலத்தீவுடைய நம்பர் 1 இடத்துல இருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையில் நம்பர் 1ல இருந்த இந்தியா இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். மாலத்தீவுக்காரன் பேசின பேச்சுக்கு பிறகு நாம் யாராவது இனிமேல் மாலத்தீவுக்கு என்றைக்காவது போவோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? நானெல்லாம் சுத்தமாக இனிமேல் மாலத்தீவுக்குள்ளே காலே எடுத்து வைக்கிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கே வந்துட்டோம்னா எந்த அளவுக்கு இவன்லாம் நம்மளை பேசியிருப்பான்னு பார்த்துக்கோங்களேன். இந்தியர்கள்னாலே நாறுது அப்படின்னானுங்க. இந்த நாய்களோட ஊருக்கு நம்ம போகணுமா அவசியம்? ஏன் ஊர் உலகத்தில் இடமே இல்லையா நம்ம போய் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே எழுது. இவ்வளவு மோசமாக போன அந்த உறவை கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவுமே ஒரு ராஜதந்திரத்தோட அதை மீட்டெடுத்ததோடு இல்லாமல் இன்றைக்கு சீனா பக்கம் போய் அடிமையாக கையேந்தி நின்றுகிட்டு இருந்த மாலத்தீவை இப்படிக்கா திருப்பி இந்தியா கிட்ட மண்டியிட வச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு உலக அளவில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அடுத்த சில நாட்களில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2 நாடுகள் அரசு முறை சுற்றுப்பயணமாக கிளம்புறார் நண்பர்களே. அதில் முதலாவதாக எங்கே போகிறாருன்னா யூகே போகிறார். யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறாரு. பல வருஷங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குது. அதில் இந்தியா பல டிமாண்டுகளை வைத்திருந்தது. அந்த டிமாண்டுகளை எல்லாம் யூகே ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. அதனால் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவதற்காக திரு மோடி அவர்களே அங்கே யூகே போகிறாரு. அதற்கு பிறகு அங்கே அதை முடிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவர் நேராக மாலத்தீவு போகிறாரு. மாலத்தீவுல இந்த அதிபர் முய்சு பதவியேற்று கொண்ட பிறகு அங்கே இதுதான் முதல் முறையாக பாரத பிரதமர் விஜயம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் தங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை முய்சு கேட்டுட்டாரு. அந்த நாட்டு அதிகாரிகளும் கேட்டாங்க. ஆனால் இந்தியாவோ உன் போக்கு சரியில்லை, நீ இப்படி புத்தியோடு அலையிறது வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம் நண்பர்களே. ஆனாலும் கூட மாலத்தீவு சில சங்கடங்களை, சில மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதெல்லாம் இந்தியா ஓடோடி சென்று உதவி செய்தது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட தான் வேணும். சில மாதங்களுக்கு முன்னாடி மாலத்தீவு இந்த இஸ்லாமிய சுக்குக் அப்படிங்கிற ஒரு கடனை, ஒரு பாண்ட், அதை திருப்பி செலுத்த வேண்டிய காலகட்டம் வந்தது. அதை கட்டுறதுக்கு அது எவ்வளோ அப்படின்னா நம்மளுடைய கணக்குப்படி சின்ன அமௌண்ட்டு தான் நண்பர்களே. நம்மளுடைய இந்தியாவுடைய பாக்கெட் மணி கூட பெறாதது 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆனால் இந்த மாலத்தீவுக்கு அது மிகப்பெரிய தொகை, மலைவோட தொகை. அது மாலத்தீவுக்கு அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது மாலத்தீவு. ஒருவேளை அது திருப்பி செலுத்தாமல் இருந்திருந்தா உலகத்திலேயே, உலக சரித்திரத்திலேயே இஸ்லாமிய சுக்குக் கடனை திருப்பி செலுத்த முடியாத முதல் இஸ்லாமிய நாடாக இந்த மாலத்தீவு தான் மாறி இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதை இஸ்லாமிக் பாண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த இஸ்லாமிக் பாண்டை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னோடனே மாலத்தீவு பல நாடுகளிடம் போய் கெஞ்சியதாக சொல்லப்படுது. முதல்ல அது போய் நின்ன இடம் எது தெரியுமா? நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கரெக்டாக சீனா. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? சீனா கிட்ட தான் போய் நின்றது. சீனா பெப்பேன்னு கையை விரிச்சிருச்சு. அடுத்தது துருக்கியிடம் போய் நின்றதாக சொல்லப்படுது. துருக்கி தான் அடுத்த இஸ்லாமிய உலகத்தின் அடுத்த தலைவனாக போகிறது நான் தான் அப்படின்னு தம்பட்டல் மடிச்சுக்கிட்டு திரியறான் இல்லையா, பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு. துருக்கி கிட்ட போய் நின்ன போதும் துருக்கி பெப்பரப்பேன்னு கையை விரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பல இஸ்லாமிய நாடுகளை இது அணுகியதாக சொல்லப்படுது, மாலத்தீவு அணுகியதாக. ஆனால் யாருமே உதவுறதுக்கு முன் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இஸ்லாமிய சுக்குக்கடன், பாண்டு கடன், இஸ்லாமிய பாண்டை திருப்பி செலுத்த வேண்டியதற்கு 5 நாட்களுக்கு முன்பு தான் இந்தியாவிடம் ஓடோடி உதவி கேட்டது மாலத்தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா டெட்லைனுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டிருக்குது நண்பர்களே. இந்த சர்வதேச லோன் வாங்குறாங்கல்ல, இதில் டெட்லைன்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு நாடு அந்த டெட்லைனுக்குள்ள கடனையோ வட்டியோ திருப்பி செலுத்தலை
அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கடன் கட்டலை அப்படின்னா சிபில் ரேட்டிங் குறையுது இல்லையா, அந்த மாதிரி சர்வதேச நாடுகள்லையும் இந்த டிஃபால்ட்டர்ஸோட லிஸ்ட்டில் அந்த நாட்டுடைய பெயர் ஏற்றப்படும். அப்படி டிஃபால்ட் ஆயிருச்சு, லோன் டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு பிறகு இந்த பெருநிறுவனங்கள், நான் சொல்கிறது நிறுவனம்னா கம்பெனி இல்லை, IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, இந்த வேர்ல்டு பேங்க்கு, இந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கையில் தானே இதையெல்லாம் வச்சுருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அந்த டிஃபால்ட்டர்ஸுக்கு கடன் கொடுக்காது. அது மட்டும் இல்லை, மீறி சின்ன சின்ன தொகைகள் 1008 கண்டிஷனை போட்டு கொடுக்கணும்னு ஒப்புக்கொண்டாலும் அதற்கு பயங்கரமாக வட்டி ஏற்றிடுவாங்க அப்படிங்கிறதான் நடைமுறை. அதனால் இந்த டிஃபால்ட்டர்ஸ் லிஸ்ட்டில் போகிறது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் நடுங்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மாலத்தீவுக்கு ஏற்பட்டது சில மாதங்களுக்கு முன்பு. ஊரெல்லாம் யாரையெல்லாம் நம்பி தான் வந்து இந்தியாவை பகிச்சதோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி பார்த்தும் கூட வெறும் $50 மில்லியன் தான். சீனாவுக்கெல்லாம் இது வந்து ஒன்றுமே கிடையாது. சவுதி அரேபியா, UAEக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஜுஜிபி மாதிரி. ஆனாலும் அந்த நாடுகள்லாம் உதவுறதுக்கு முன் வரல மாலத்தீவுக்கு. அதற்கு பிறகு இந்த லோன் டெட்லைனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா கிட்ட வந்து கதற ஆரம்பிச்சது மாலத்தீவு. அதற்கு பிறகு இந்தியா பெரிய மனசு பண்ணி இந்தியா அதை உடனடியாக சாங்ஷன் பண்ணுச்சு. லோன் கட்ட வேண்டிய டெட்லைன் இருந்து சரியாக 3 நாளைக்கு முன்னாடி தான் மாலத்தீவுக்கு இந்த பணமே கிடைச்சது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதற்கு பிறகு விஷயங்கள் மெல்ல மெல்ல இந்தியாவின் பக்கம் மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஊரில் கிராமங்களில் ஒரு பழமொழி இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, குதிரை ஏதோ காஞ்சதுன்னா தன்னை போல வைக்கப்பில்லை திங்குமா. இதை மாலத்தீவுக்கு நல்லா அப்படி செவினியில் அரைஞ்ச மாதிரி உணர வச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. மாலத்தீவை நீ ஆடுறது வரைக்கும் ஆடு, உனக்கு ஏதோ ஒன்று தன்னை போல காஞ்சுதுன்னா வந்து நிப்பையடா என்கிட்ட அப்படின்னு அவனை மாலத்தீவை காய விட்டாரு நம்முடைய மோடி அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி காஞ்ச பிறகு இப்பொழுது தன்னை போல சீனாவும் வேண்டாம், மலேசியாவும் வேண்டாம், துருக்கியும் வேண்டாம், எனக்கு இந்தியா இருந்தால் போதும் அப்படின்னு ஓடோடி வந்து இந்தியாவிடம் சரணடைஞ்சிருக்குது மாலத்தீவு. அதற்கு பிறகுதான் மாலத்தீவு முழுமையாக இந்தியாவிட்ட சரணடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உறுதியான பிறகுதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரே அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லிக்க வேணும். மாலத்தீவுக்கு திரு மோடி அவர்கள் செல்லும்போது மாலத்தீவுக்கு மேலும் பல விதமான உதவிகளை அவர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு 2-3 கான்ட்ராக்ட், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருந்த கான்ட்ராக்ட், மிக முக்கியமானது என்னன்னா மாலத்தீவை சுற்றி இருக்கிற கடல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த மேரிடைம் ஓஷியானோகிராஃபி அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த கடல் பகுதி முழுவதையும் இந்தியா வரைபடம் போட்டு கணக்கெடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ப்ராஜெக்டுகள் மாலத்தீவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்டதுதான் மாலத்தீவு. அந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த நாலேஜ் கண்டிப்பாக தேவை. எங்கெல்லாம் போட்டு போகலாம், கப்பல் போக முடியும், எங்கே வந்து சப்மரின் போக முடியும், இதையெல்லாம் கணக்கெடுப்பதற்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓடிட்டு இருந்தது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே. இந்த கிறுக்கு மியூசிக் வந்தவுடனே அதை நிறுத்தி விட்டாரு. இதே போல் மேலும் சில ப்ராஜெக்ட், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லாம் இருந்தது, அதையும் மாலத்தீவு வந்து வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணுச்சு. இப்பொழுது திரு மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு பயணிக்கும் போது மீண்டும் இதே கான்ட்ராக்டுகளை ரினியூ பண்ணுவாங்க, அல்லது இது போன்ற இதைவிட பெரிய அளவிலான கான்ட்ராக்டுகளை மாலத்தீவும் இந்தியாவும் மேற்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயம் மாலத்தீவு இந்தியாவிடம் வந்து இப்படி மண்டிட்டு இருப்பதே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகவே கருதப்படுது திரு மோடி அவர்களுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.